गुरुदेव गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे நமக. இது ஸ்பிரிச்சுவல் குரு பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. பகவத்கீதையில் ரொம்ப உயர்வாக சொல்லியிருக்கு. நிறைய பேர் என்ன நினைக்கிறா, பௌதீகத்தில் அதாவது ஃபிசிக்கலாக நமக்கு என்ன கிடைக்கிறதோ அது கிடைக்கலனாக்கா தான் ஸ்பிரிச்சுவலுக்கு வரா. இப்போ ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா எல்லா டாக்டர்கிட்டையும் போவாள். அப்புறம் கடைசியில் யாரானு சுவாமிஜி இருந்தாக்குவோ என்ன சொல்கிறா என்னன்னு கேட்குறதுக்கு வருவாள். நன்னா இருக்கும்போது யாரும் தேவைப்படாது யாருக்குமே. இன்னொரு விதமான ஒரு மனுஷன் இருக்கா. அவள் என்ன ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே ஸ்பிரிச்சுவலுக்கு வருவாள். அப்போ ஒன்றுமே நிறைய டைம் இருக்கும். அப்போ வேலை செய்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் அவளுக்கு வேலையெல்லாம் இல்லை. அப்போ சரி புராண காலட்சேபம்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு வருவாள். கிளப்பு சீட்டு எல்லாம் போகிறதுக்கு பதிலாக சரி போ, இது ஒரு டைம் பாஸ், இங்கே போனால் புண்ணியம் வருதுன்னு சொல்கிறா அப்படின்பா. அது கூட கன்ஃபார்மாக சொல்ல மாட்டாவா. நம்ம இப்போ வேறு ஒரு முறையில் நம்ம பிரயத்தனம் பண்ணுறோம். அந்த விதியெல்லாம் புரிஞ்சுட்டு அதை நம்ம எல்லாருக்கும் சொல்கிறோம். இப்போ சிவிவி பிளாவட்ஸ்கி அவள் அந்த குரு பரம்பரையை எடுத்துட்டா. அவள் என்ன சொல்கிறா, சிவிவி நமஸ்காரம் மாஸ்டர் சிவிவி, நமஸ்காரம் மாஸ்டர் சிவிவி, நமஸ்காரம் மாஸ்டர் சிவிவி, நமஸ்காரம் மாஸ்டர் சிவிவி டு யுவர் லோட்டஸ் ஃபீட் அப்படின்னு கார்த்தால 6 மணிக்கு ஈவினிங் 6 மணிக்கு சொல்லிவிட்டு அப்படியே உட்காந்துருங்கோ, ஒரு 15 நிமிஷம் தியானத்தில் உட்காந்துருங்கோ அப்படின்னு சொல்கிறா. அது ஒரு விதம். அதில் பூரண சிவிவிங்கிறது வெறும் இங்கிலீஷ் அட்சரமாக நம்ம பார்க்க முடியாது. அது ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். கீதை சொல்கிற சாதனா முறைக்கும் இப்போ மாஸ்டர்ஸ் சொல்கிற சாதனா முறைக்கும் வித்தியாசம் எதுவுமே இல்லை. ஓல்டு வைன் நியூ பாட்டில் அதுதான். இது சத்தியம் சாஸ்வதம். ஆனால் பாஷை மட்டும் மாறுறது. பௌதிகத்தில் நீ என்ன செஞ்சாலும் அதுக்கு முக்கியத்துவம் வராது. அதாவது ஒரு காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் படிக்கிறா. அதில் ரொம்ப படிக்கிறவா டாப்பராக இருப்பாள். சில பசங்க ஃபெயிலாக இருக்கும். அப்போ அங்கே ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸே படிக்கலை, லெக்சர் பாடம் எடுக்கலை அப்படின்னு சொல்ல முடியுமா? பிளாவட்ஸ்கி சொன்னது என்னென்னா, ஃபுல் மனுஷ ஜாதியை குரு சமுதாயத்தை வழிகாட்டுறதுன்னு சொல்கிறா. அது எப்படி சாத்தியம் ஆகுது அப்படின்னாக்க, எப்போ சந்திர மண்டலத்தில் இக்கால மனுஷா ஜந்து இருந்தப்போ அப்போ பரமகுரு சந்திர மண்டலத்தில் நம்மள மனுஷாளுக்கு சம்பந்தம் ஏற்பட்டது. ஒரு முறை குருவோட நமக்கு லிங்க் ஆயிடுத்துன்னா குரு நம்மளை விடமாட்டா. அது நிஜம். மனுஷ சரீரம் நம்ம சரீரம் வேணால் மாறலாம், ஆனால் குரு நம்மளை எப்போதுமே அவளோட கண்காணிப்பில் இருப்பாள். இப்போ காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போகிறா. ஒரு நாளைக்கு 10 ஸ்டூடெண்ட்ஸு கிளாஸ்க்கு அட்டன் பண்ணுவாள். 10 ஸ்டூடெண்ட்ஸு வெளியில் ரோடில் இருப்பாள். 10 ஸ்டூடெண்ட்ஸு எங்கேயாவது சினிமாவில் இருப்பாள். அடுத்த நாளைக்கு இந்த 10 ஸ்டூடெண்ட்ஸு சினிமாவுக்கு போவாள். அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸு கிளாஸ் வருவாள். இப்படி போயிட்டு இருந்தால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கே மறந்துடும் நம்ம காலேஜில் படிக்கிறோமாங்கிறதே மறந்துடும். இப்போ நம்மளோட பரிస్థితిயும் அந்த மாதிரி தான். காலப்போக்கில் நம்மளும் அந்த இதெல்லாம் மறந்துட்டோம். நம்ம எந்த பரிస్థితిயிலேருந்து வந்தோம், நமக்கு குரு இருக்காளா, குரு எங்கே இருக்கா, நான் குருவை நம்பலை,
நான் குருவை நம்புகிறேன். இப்படி நிறைய மனசில் கேள்விகள் வந்துட்டே இருக்கும். ஆக்சுவலாக சிதப்பிரஜத்துவம் வந்துடுத்துன்னா அந்த சிதப்பிரஜத்துவமே நம்ம குருவை காட்டுறதுக்கு உபயோகப்படுறது. சாக்கியத்தில் ஸ்திரப்பிரஜத்துவம் என்ன சொல்கிறதுன்னா, உனக்கு அந்த ஸ்திதி குருவை காட்டுறதுக்கு இந்த மார்க்கம் உபயோகப்படுறது அப்படின்னு சொல்கிறது. சைலன்ஸு. லெட்பிட்டன் கிட்ட அங்கே போய் ஹிமாலயாவில் இருக்கிற குருட்டெல்லாம் கேட்டார், எங்கேயோ நடக்கிற விஷயம்லாம் இங்கே எப்படி உங்களுக்கு தெரியுது அப்படின்னு. அப்போ அந்த குகையில் இருந்தவா சொன்னால், அங்கே இருக்கிற மாஸ்டர்ஸு திடீர்னு ஒரு இருட்டு மாதிரி வந்துடுத்து. அப்போ கடக்குன்னு ஒரு சத்தம் வந்தது. அப்போ ஜோதி தெரியுது. ஜோதி நன்னா எரியுறது. ஜோதி எரியும்போது அதனோட காந்தி நிறைய பிரகாசமாக போகிறது. அஜானமான இருக்கிற நம்ம உள்ள இடத்துல நம்ம ஏதானே ஒன்று ஞானமாக ஒரு வேலை பண்ணால் அந்த மாஸ்டர்ஸ்க்கு அது நன்னா கண்டிப்பாக கண்ணில் தெரியும். இதை நம்ம உணரணும். நீ குருவை நம்ப வேண்டாம், சாமியை நம்ப வேண்டாம், எதையுமே நம்பாத. குரு இருக்காரா இல்லையா இதை மாதிரி கேள்வி இல்லாமல் வேண்டாம். அப்போ லாகிரி மாஷா சொல்கிறார், நீ உன்னோட சுவாசத்தை நம்பு. சுவாசம் எடுத்துக்கிறியா? சுவாசம் உள்ளே போகிறது, வெளியில் வருது. இதுக்கு நம்புறதோ படிக்கிறதோ கேட்குறதோ ஒன்றும் அவசியம் இல்லை. இது சுவாசம் எடுத்துக்கும் போது பரிபூர்ணமாக இன்வால்மெண்ட் இருந்தால் போகிறோம். சுவாசம்தான் குருங்கிற. ஒரு சுவாசம் உள்ளே போகிறது, இன்னொரு அடுத்த அந்த சுவாசமே உள்ளே போய் வேலை பண்ணிவிட்டு வெளியில் வருது. இதை நீ அவேர்னஸோடு செய்ய. இதை ஒரு சுவாசம் நன்னா எடுத்து நீ அது அவேர்னஸோடு செஞ்சேனாவே ஒரு மாதக்கணக்கில் உனக்கு சேஞ்சஸ் வரும். இதை ஒரு நாளைக்கு 144 தடவை மட்டும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணினாலே உனக்கு லாட் ஆஃப் சேஞ்சஸ் நீ கண்டுபிடிச்சிக்க முடியும். அப்போ ஆலோசனையே இல்லை. இது இதில் எப்படி மாறுதல் தெரியும் எனக்கு அப்படின்னு கேட்டால், உன்னோட லைஃபு நடத்துறதுலேருந்தே மாறுதல் தெரியும். இப்போ காலேஜில் பையன் 11, 12 படிக்கிறான். 12 படிச்சுட்டு இன்டர் மெடிக்கல் படிக்கிறான்னா ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியும்? அவனோட மூளையில் இப்போ பிரெயினில் மாறுதல் தெரியும். உடம்பு என்ன ஒல்லியாக இருக்கிறது, குண்டாக இருக்கிறது, இது தான் இருக்கும். அது மாதிரி தான் நம்ம பிரெத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் செஞ்சு பண்ண நம்மளுடைய இதில் மாறுதல், ஞானத்தில் மாறுதல் கண்டிப்பாக வரும். லாகிரி மாஷியா இதான் சொல்லி கொடுத்தார். யோகானந்தா, லாகிரி மாஷெல்லாம் இந்த ஞானிகளோட புக்கெல்லாம் படிங்கோ. அவளோட சேதனத்துவத்தோடு அவள் வாழ்ந்து காட்டினான். சாங்கிய யோகம் இதான் சொல்கிறது. நம்ம லைஃப்பில் உள்ள லைஃப் பிரின்சிபிளை நம்ம புரிஞ்சுக்கணும். அவள்லாம் என்ன சொல்கிறா? மை லைஃப் மை மெசேஜ் அப்படிங்கிறா. பரமஹம்ச யோகானந்தா புக்கை படித்தா இதனோட விவரங்கள் நன்னா புரியும். இந்திரியத்து மூலமே நம்ம வெளி உலகத்தில் இருக்கிறதெல்லாம் தெரியப்படுத்துறது. அந்த அனுபூதியை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இந்த ட்ரிக்கு புரிஞ்சுடுத்துன்னா நம்ம ரொம்ப ஆர்வமாக இதெல்லாம் பண்ணுவோம். நம்மளோட லைஃப்பும் மாறும், இன்னரும் மாறுதல் வரும். இதெல்லாம் யோகஸ்திதி நம்ம அடையிறதுக்கு தான் சொல்கிறது. சினிமா ஹாலில் ஏகாகிரதம் நமக்கு வச்சுக்கிறோம். அப்போ எல்லாரோட மனசும் என்ன பண்ணுறது? ஸ்க்ரீன்லேயே தான் இருக்குது. அப்போ மூட்டை பூச்சி கடித்தாலும் தெரியாது, இது கொசு கடித்தாலும் தெரியாது. அப்போ ஃபுல்
அந்த சினிமா ஸ்க்ரீனில் என்ன பண்ணுறா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த யோக சிதி ரொம்ப அவசியம். எல்லாம் திருப்பி 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 இந்த யோக சிதி தான் சொல்கிறான். இந்த சக்தி மூலம்தான் நமக்கு அற்புத சக்தியெல்லாம் கிடைக்கிறது. பிரெத்து மூலம் நிறைய சக்தி கிடைக்கிறது நமக்கு. சாரதா மாதா தேவியும் இதான் சொல்கிறான். அவள் நிறைய ஜபம் பண்ணி தபஸ் பண்ணி நமக்கு வச்சுருக்கா. அவள் சூஷ்ம ஜெகத்தில் நிறைய பண்ணி நமக்காக வச்சுருக்கா. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கோயிலில் பூஜாரியாக இருந்தார். அவரை பற்றி அவர் பைத்தியமாக இருக்கார், சரியாக பூஜை பண்ணுறதில்ல, அப்படி இப்படின்னு வெளி உலகத்தில் எல்லோரும் சொல்லின்னு இருக்கா. அப்போ அவர் அப்படி சரியாக பூஜை பண்ணலன்னொடனே அது ராணி வரைக்கும் போயிடுது. ராணி அந்த கோயிலில் ஒரு ட்ரஸ்டி. சரி, இவன் என்ன தான் பண்ணுறா அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்தார். இவர் பூஜை பண்ணார். அந்த பூவை எடுத்து அவரே போட்டுண்டார். அவர் யோக ஸ்திதியில் அதை பண்ணிட்டார். அப்போ அவர் யோக ஸ்திதியில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ராணிகிட்ட கோச்சுட்டார். இங்கேயும் உனக்கு அதே நினைவா அப்படின்னு. அப்போ அவர் அந்த ஒரு தைரியமாக கேட்டார்னா அவர் அந்த ஸ்திதியில் இருந்தார். அப்போ கரெக்டாக அந்த ராணி ஏதோ கோர்ட்டு கேஸ் பற்றி நினச்சிருந்தா. அப்போ அவளோட தப்பு அவளுக்கு புரிஞ்சுடுத்து. அப்போ தான் தெரிஞ்சுது இவர் நல்ல யோகி, அந்த ஸ்திதியில் இருக்கார் அப்படின்னு. மனசு மாறிட்டா. அவள் பண்ண தப்பு தெரிஞ்சுது. அப்போ அவர் பண்ணுற பூஜையெல்லாம் அவர் ரொம்ப யோக ஸ்திதியில் பண்ணுறார் அப்படின்னு. அப்புறம் யாருக்கும் கல்கத்தாவில் உட்காந்துருக்கும்போது பூஜை பார்க்கும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் போவார். அடுத்த தடவை பார்க்கும்போது காளிகா மாதாவாக தெரியும். அவருக்கு அவ்வளோ சாட்சாத்காரம் ஆயிட்டா அம்பாள். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு எல்லா தேவதையும் 3 நாள்லேயே வசமாயிடும். 5000 வருஷமாக தேவதா உபாசனை எல்லாம் க்ஷீணிச்சு போயிருந்தது. பூஜை செய்கிறோம் அது, ஆனால் அதை உபாசனை செய்யலை யாரும். இப்போ மல்லிப்பூவை கர்ச்சீஃபில் கட்டி கொஞ்சம் நேரம் கழித்து கர்ச்சீஃப் எடுத்துட்டா அதுக்கு வாசனை நடக்கும். அந்த தேவதா சக்தி நமக்கு வரணுன்னா நம்ம அதை ஆராதனை செய்யணும். அந்த ஆராதனை செஞ்சு உபாசனையும் செய்யணும். அதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லா தேவதை சக்திக்கும் உயிர்ப்பிச்சு சக்தியை ஏற்படுத்தி கொடுத்தார். 3 நாள் உபாசனை பண்ணால் அந்த தெய்வம் அவர்கிட்ட பேசும். அனுமான் உபாசனை பண்ணபோது அவருக்கு வால் கூட வந்துட்டு மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டார். இதெல்லாம் நம்ம பண்ணலை. தேவதையெல்லாம் சாட்சாத்காரம் ஆகிறதுக்கு அந்தந்த தேவதைக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்கணும். நம்ம சரீரத்தில் 33 தேவதைகள்லாம் நிர்மாணிச்சு இருக்குது உள்ள. என்றைக்காவது அதை பற்றி நம்ம மனசில் நினச்சோமா? அதுக்கு ஏதாவது தேங்க்ஸ் சொன்னோமா? இந்த உபாசனா மார்க்கத்தையே நம்ம மறந்து போயிட்டோம். அதை புரிஞ்சுக்கவும் இல்லை. இந்த வண்டிக்கு பெட்ரோல் போட்டால் தானே அது வண்டி ஓடும். அது எத்தனை தூரம் ஓடணுமோ அத்தனை பெட்ரோல் அதுக்கு தேவை. நம்ம சரீரத்தில் இருக்கிற தேவதையை ஆராதனை பண்ணினோமா? இந்த குரு அதை சொன்னால் அந்த குரு அதை சொன்னான்னு கம்பேர் பண்ணுறோம். கம்பேரே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா குருவும் கிரேட்டு தான். எல்லா தேவதையும் பேசும், நீ புரிஞ்சிக்கல. சர்வ வியாபகத்துவம், சர்வ சமர்த்தத்துவம், சர்வஜம் எல்லா தேவதைக்கும் இருக்குது. இதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் நிலைநிறுத்தினார். நீ யோக ஸ்திதியில் இரு.
நீ யோக ஸ்திதியில் இருந்தால் எல்லாமே தானாக நடக்கிறது. உன் சரீரத்தில் டைஜஷன் நடக்கிறது, நகம் வளர்றது, பிளட்டு சர்க்குலேஷன் நடக்கிறது. அவெல்லாம் யோக ஸ்திதியிலிருந்து நடத்தி நமக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறா. சாய்பாபா என்ன சொல்கிறார், நீ என்னையே கவனி அப்படின்னா என்ன அர்த்தம்? 24 மணி நேரமே அவர் பக்கத்துலேயே உட்காந்துட்டு அவரையே கவனின்னு கிடையாது. எந்த வேலை செஞ்சாலும் மனசை அங்கே வை அப்படின்னு அர்த்தம். எப்படி ரொம்ப வருஷம் கழித்து அமெரிக்காவில் படிக்கிற பையன் இந்தியாவுக்கு வரான். அவள் அம்மா கண்ணி கார்த்தால் தான் அவன் சொல்கிறான், வந்துட்டுருக்கேன் வரேன் அப்படின்னு. அவள் அம்மா விதமாக சமையல் பண்ணுறான். அப்போ திடீர்னு வாசக்கதவு திறந்து சத்தம் கேட்டால் ஒன்று எட்டி பார்க்குறான், பையன் வரானோ அப்படின்னு. அதுதான் யோகஸ்திதி. என்ன வேலை பண்ணாலும் மனசு பையன்கிட்டே இருக்குது, பையன் வருவான் அப்படின்னு. நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு மாதிரி தினம் ஒரே மாதிரி பண்ணும்போது ஒரு மெக்கானிக்கலாக பண்ணுறோம். அதில் மனசு ஈடுபாடு இல்லை. இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறா, இந்த குருகிட்ட போய் வேலை ஆகலைன்னா இன்னொரு குருகிட்ட போகிறான், அவர் இன்னொன்று சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறது, எனக்கு எல்லாம் ஒவ்வொருத்தர் குருகிட்ட போகிறான், ஒன்று சொல்கிறாளே என்ன செய்கிறதுனா அப்படின்னு. இதுக்கு முல்லா நசுருதீன் கதையை தான் சொல்லலாம். ஸ்ரீநகரில் முல்லா நசுருதீன் ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். அங்கே ஸ்ரீநகரில் குளிர் ரொம்ப ஜாஸ்தி. அவனுக்கு ஏதோ கொஞ்சம் நிலம் எல்லாம் இருக்குது, ஆனால் ராத்திரி கொஞ்சம் காவல் காக்கணும். அப்போ அவன் தினம் மத்தியானம் ஏதோ வேலை பண்ணுவான், ராத்திரி அங்கே போய் அந்த இதுக்கு காவல் காப்பான். ஒரு நாளைக்கு அவன் ஸ்ரீநகருக்கு போகிறான். அங்கே ஒரு மீட்டிங் நடக்கிறது. சரி திரும்பி வரலான்னு பார்க்கும்போது பஸ் எல்லாம் கிடைக்கல. சரி மீட்டிங்கில் டாக்டர்ஸ் எல்லாம் மீட்டிங் பண்ணி பேசின்னு இருக்கான். செத்து போயிட்டான்னா கை கால்லாம் விரைச்சி போயிடும், அப்போ உடம்பெல்லாம் அசையாது அப்படின்னு சொல்கிறான். அப்படியா அப்படின்னு இவன் கேட்டுட்டு வீட்டுக்கு வரான். வீட்டில் கதவை தட்டினாக்கா ஸ்ரீநகர்லாம் என்ட்ரன்ஸும் கிச்சனும் ரொம்ப தூரம் இருக்கும், அதாவது ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும். அவள் கதவை திறக்கிறதுக்கு இவர் ராத்திரி காவல் காக்க போயிட்டாருன்னு நினச்சிட்டு கதவை திறக்கலை. இவர் ராத்திரி போய் நின்ன உடனே அந்த இதில் குளிருக்கு நல்லா விரைச்சி போயிடுது. இவன் என்ன நினச்சிட்டான், நம்ம செத்து போயிட்டோம், நம்ம கை கால்லாம் அசையறதில்ல அப்படின்னு நினைக்கவும் கை காலும் விரைச்சி போயிடுது. அப்போ அப்படியே படுத்துன்னு இருக்கான், கை கால் விரைச்சி போயிடுது. காத்தால் அந்த பக்கம் 4 மணிக்கு வந்தவாள்லாம் என்னவோ இந்த ஒரு மனுஷன் இங்கே கீழே கிடக்கானே, சரி செத்து போயிட்டான் போல் இருக்கு, நம்ம வீட்டுக்கு ஒரு கட்டில் வச்சு எடுத்துன்னு போகலாம் அப்படின்ட்டு எடுத்துன்னு வரான். அந்த கட்டில் வச்சு எடுத்துன்னு வரும்போது அந்த உடம்புல கொஞ்சம் சூடு வருது, இந்த அசவுக்கு கை கால்லாம் அசையிறது. அப்போனா இவன் என்ன நினச்சிக்கிறான், செத்து போயிட்டான்னாக்கா கை கால்லாம் அசைக்கக்கூடாது, விரைச்சிண்டு தானே இருக்கணும் அப்படின்னு அப்படியே இருக்கான். அப்படியே இருந்தவுடனே ஒரு சர்டன் பிளேஸ்க்கு வந்தவுடனே அப்படியே வைக்கிறதுக்கு நினைக்கிறான். அப்போ இவன் திடீர்னு, நான் செத்து போயிட்டேன், நான் பேசக்கூடாது, ஆனால் என்னோடய வீடு இந்த தெருவில் ரைட்டில் இருக்குது அப்படிங்கிறான். அவளுக்கு ரொம்ப பயந்து போயிட்டா. இது செத்து போயிடனவன் இப்படி பேசுகிறானேன்னு சொல்லிட்டு அந்த கட்டில் அப்படியே வச்சுட்டு அவள் போயிட்டா. நம்ம தியான ஸ்திதி கூட அதே தான். தியானத்துக்கு உட்காடுறோம், வாசலில் பால்காரன் கதவு தட்டுறான். அப்போ வீட்டில் எல்லோரும் தூங்கின்னு இருக்கா. அப்போ நம்ம போய் பால் வாங்குற மாதிரி ஆகிடுறது. இல்லைன்னா வீட்டில் இருக்கிற வாழ்க்கை இடைஞ்சலாக இருக்குது. நம்ம எந்த ஸ்திதி போனாலும் நிஜமான தியான ஸ்திதிக்கு போகிறதுக்கு இதெல்லாம் அடிப்படை. நல்ல தியான ஸ்திதியில் இருந்தால் யார் சத்தம் போட்டாலும் கேட்காது, யார் வாசலில் பெல் அடித்தாலும் கேட்காது. அந்த நிஜமான தியான ஸ்திதி போகிறதுக்கு தான் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இப்போ தூங்குகிறோம், வீட்டில் ரொம்ப பிரமாதமாக ஏசி ரூம் போட்டுன்னு நன்னா இந்த பஞ்சு மெத்தையை போட்டுட்டு அது மேலே படுத்து நிற்கிறோம், தூங்குகிறோம். ட்ரெயினில் போகிறோம், அங்கேயும் தூங்குகிறோம்.
இப்படி எங்கெங்கே போனாலும் தூக்கம் ஒன்று தான். அதே மாதிரி தான் தியானம். 365 நாளும் 365 தியானம் பண்ணலாம், ஒன்றுமே தப்பு இல்லை. மனசை மட்டும் பகவான்கிட்ட வச்சிடணும். எல்லா குருவும் சூஷ்ம ஜகத்தில் நடக்கிற மாறுதலை தெரியப்படுத்துகிறா. யோக ஸ்திதி தான் இதுக்கு முக்கியம். சத்யசாயி இதே தான் சொல்கிறார். அரவிந்தோ அவளும் இதே தான் சொல்கிறார். அரவிந்தோவுக்கு பௌதிகமாக குருன்னு யாரும் இல்லை. ஆனால் ஒரு மகாராஷ்டிராவில் ஒருத்தர் குரு வந்து யோகிலேலே இன்னும் அவர் சொல்கிறார், நீ 3 நாள் வந்து எதையுமே யோஜனை பண்ணாத அப்படின்னு. அவர் சொன்ன உடனே அரவிந்தர் ட்ரை பண்ணி 3 நாளில் அந்த ஸ்திதி வந்துடுத்து. யோஜனையே வரல, நோ தாட். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னார், இதையே கண்டினியூ பண்ணு அப்படின்ட்டு. எட்டர்னல் சைலன்ஸ். துக்கம் சுகம் இதெல்லாம் வந்து நம்ம மூடு மேலே டிபெண்ட் ஆகிருக்கு. நீ அந்த தாட்டில் ஸ்டேஜ் போச்சுன்னா இதெல்லாம் எதுவுமே ஞாபகம் வராது. பகவத்கீதை 2வது சாப்டரில் யோகஸ்திதியை பற்றி தான் பேசுகிறோம். அந்த அந்த எட்டர்னல் சைலன்ஸ் தான் என்னை அழைச்சிட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறார். இந்திரியம் பட்டு அதனோட வேலையை அது பண்ணும். இது பிடிக்கிறது, இது பிடிக்கலை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். நம்ம செய்ய வேண்டிய வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். ரொம்ப சாதனை தான் முக்கியம். ஸ்திர பிரஜத்துவம் வந்துடுத்துனா அப்புறம் நமக்கு எது நடந்தாலும் ஓகே. ஐயோ ஸ்திர பிரஜத்து தான் வந்துவிட்டேன், நான் எதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு நீ நினைக்காத. அந்த ஸ்திர பிரஜத்துவம் வரத்துக்கு தான் இதெல்லாம் பண்ணணும். மௌனமாக சைக்கிள் விடுறான். சைக்கிள் கற்றுக்கும்போது அவன்கிட்ட யாரான்னு பேசினா கோவம் வரும். பேசாத 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 அப்படிம்பான். நன்னா சைக்கிள் விட கற்றுன்ட்டா அந்த பையன் முன்னாடி ஒரு ஆள், பின்னாடி ஒரு ஆள், இந்த புஜத்தில் ஒரு ஆள், இந்த புஜத்தில் ஒரு ஆள் வச்சுட்டு அழிச்சுன்னு போவான். அதேமாரி தான் நன்னா யோகஸ்திதி நமக்கு வந்துடுத்துன்னா நம்ம யார் என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் நம்ம மனசில் உள்ளே போகவே போகாது. ஸ்ரீராம சர்மா என்ன பண்ணினார்? இதுக்கு அடுத்ததாக ஸ்ரீராம சர்மா வந்தார். அவர் வந்து யஜ்ய விதானத்தை பற்றி சொன்னார். தேவதா சக்தியை சூஷ்ம லோகத்திலேருந்து வந்து நமக்கு சொல்கிறதுக்கு ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா ரொம்ப வெளிக்கொண்டு வரத்துக்கு ஒத்தாசை பண்ணார். இப்போ காலேஜில் படிக்கும்போது ஒரு ஜெர்மன் லீடர் வந்திருந்தா. அவள்கிட்ட என்னை பேச சொன்னான். எப்போ எனக்கு வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியாது, ஜெர்மனுக்கு இருக்கிறவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இதுக்கு டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் வந்த பிறகு தான் தெரிஞ்சுது. அதேமாதிரி வந்து ஸ்ரீராம கிருஷ்ண பரமஹம்சர் வந்து எல்லா தேவதா சக்தியை பற்றி நான் சொன்னேன். ஆனால் அந்த இப்போ எனக்கு 3 நாளில் தேவதையோடு எனக்கு சம்பந்தம் ஆச்சு. மற்றவாளுக்கு 5 நாளில் ஆகலான்னு நான் நினச்சேன். ஆனால் அவளுக்கும் மனுஷாளுக்கும் சம்பந்தத்தை எப்படி ஏற்படுத்தலையே, நான் அந்த டெக்னிக்கை நான் சொல்லலையே அப்படின்னு நினச்சிக்கிறேன். அதுக்கு தான் ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா வந்து யஜ்யம் மனுஷா தேவதா சக்தியை பற்றி விவரமாக சொல்கிறார். பிரம்மா இதெல்லாம் சிருஷ்டி பண்ணினார். அப்போ நம்ம இந்த பாஷையை உபயோகப்படுத்திக்கணும். யஜ்யமய பாஷை தேவதா சக்தி, இதை வந்து மனுஷா உபயோகிச்சுக்கணும் அப்படின்னு. இது எப்படி பண்ணுறதுங்கிறது மறந்து போயிடுது. இப்போ யஜ்யம்னா ஒரு மாதிரி பண்ணிட்டு போயிடுறோம். ஆனால் யஜ்யமய பாஷை புரியணுமே, அது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு பாஷை புரியணுன்னா 6 மாதமாவது கற்றுக்கணும். அப்போ கற்றுனா அந்த லாங்குவேஜ் வரும். அதேமாரி தான் யஜ்யம் பண்ண அதனோட எல்லாம் தெரியும் நமக்கு, விதி விதானம்லாம்.
முதல்ல ஒரு தீபம் ஒரு அகர்பத்தி வச்சு யஜ்யம் எப்படி பண்ணுறதுன்னு ஆரம்பித்தார். அவரே அஸ்வமேத யஜ்யம் வரைக்கும் சொல்லி கொடுத்தார். நாங்கள்லாம் அங்கே ஒரு இடத்துல 3 நாள் மௌனமாக ஒரு தீட்சை பண்ணினோம். அப்போ ஜலம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. எப்போ சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவோம், வெளியில் வரக்கூடாது, ஆனால் மௌனமாக இருக்கணும்னு. அந்த சாப்பாடை பற்றி ஞாபகம் வந்தால் நீ அப்போ பகவான்கிட்ட லயிச்சு உட்காரலன்னு அர்த்தம். அந்த மாதிரி கடுமையான சாதனை பண்ண வச்சார் எங்கள் குரு. ஆனால் இதுக்கு ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா ஏதேனும் ஒரு பெரிய பெரிய ப்ரோக்ராம் பண்ணணுன்னா அவர் யோக ஸ்திதியில் அடுத்த ஸ்திதியில் அவர் ப்ராஜெக்டெல்லாம் அவருக்கு தோணும். ஒவ்வொரு ப்ராஜெக்டும் ஒன்றும் இல்லை, ஒரு 50 கோடி 100 கோடி ப்ராஜெக்டாக தான் இருக்கும். ஆனால் யோக ஸ்திதியிலேருந்து அதை மனசில் சங்கல்பம் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். உன்னோட இந்திரியத்தெல்லாம் உள்ளுக்குள்ளே இழுத்துக்கோ. பாகிய ஜகத்தில் என்ன நடக்கிறதோ அதுக்கெல்லாம் நீ ரியாக்ட் ஆகக்கூடாது. எங்கேயோ ஒரு ரோட்டில் நடக்கிறது, சத்தம் கேட்குறது, நீ உட்கார்ந்துருக்க, ஆனால் ரோட்டில் உள்ள சத்தம் உன்னை பாதிக்கக்கூடாது. நமக்குள்ள ஒரு எந்த சக்தி நம்ம நடக்க வைக்கிறதோ அது இருக்கிற வரைக்கும் நம்மளும் எல்லா வேலையும் நம்ம பண்ணுவோம். அந்த மானசிக ஸ்திதிக்கு போகணும். வெளியில் என்ன நடந்தாலும் நீ திரும்பி பார்க்கக்கூடாது, அவளை எதுவும் சொல்லக்கூடாது. உன்னோட இந்திரியத்தை நீ கண்ட்ரோல் பண்ணிக்கணும். யஜ்யத்து மூலம் யோக ஸ்திதியை கண்ட்ரோல் செய்ய முடியும். நமக்குள்ள ஒரு தேவதா சக்தி இருக்குது. அந்த சக்தி இருக்கிறதுனால தான் நம்ம சுவாசிக்கிறோம், அந்த காற்று உள்ளே போகிறது வெளியில் வருது. ஆனால் செத்து போனவாளுக்கு இந்த ஆக்சிஜன் கொடுத்து அவளை பழக்க வைக்க முடியுமா? முடியாது. இதுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு தெய்வ சக்தி இதை நம்மளை நடத்துறது. அந்த தெய்வீக சக்தி இருக்கிறதுனால தான் நம்ம வேலையை செய்கிறோம். அக்னி யஜ்யம் மூலம் பண்ண முடியுது. வாயு கர்மேந்திரியத்தை தெரியப்படுத்துறது. அது கால் கை எல்லாம். எந்த தேவதா சக்தி உற்பத்தி ஆகணுமோ அது உற்பத்தி ஆகி நம்மளை அந்த வேலையை செய்ய வைக்கிறது. அதுதான் சுவாசம். இப்போ சுவாசம் எடுத்துக்கிறோம், ஒரு மூக்குலேருந்து காற்று சுவாசிச்சு இன்னொரு மூக்குலேருந்து வருது அப்படிங்கிறோம். ஆனால் அது உள்ளே போய் ஏதோ ஒரு வேலை பண்ணுறது. அதை கேர்ஃபுல்லாக கவனி. சூக்ஷ்ம ஜகத்தில் மாறுதல் வருது, நம்ம அதை கவனித்தோமா? இது 21,600 சுவாசம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறோம். அது வெளியில் வருது. சயின்டிஸ்ட் கூட என்ன சொல்கிறா, இது அவள் என்ன சொல்கிறா, லங்ஸு இது ஆகுது, பிளட் சர்க்குலேஷன் ஆகுது, பியூரிஃபை ஆகிடுது, கார்பன் டை ஆகிடுதுன்னு. ஆனால் அதுக்கு மேலே ஒன்று இருக்குது. அதான் அந்த சேத்தனத்துவம், தெய்வீக சக்தி. அப்போ சயின்டிஸ்ட்டும் அதை புரிஞ்சுக்கிட்டா, அதை பற்றி சொல்கிறா. ஆமாம் இருக்குங்கிறத ஒத்துண்டா. எப்படின்னா இப்போ செத்து போனால் கூட இந்த ஆக்சிஜன் கொடுத்தா அவள் பழிச்சுட்றாளா? இல்லையே. அப்போ அவளுக்கு இது ப்ரூஃப் ஆகிடுது. நம்மகிட்ட இருக்கிற தேவதா சக்தியை துளிர் விடுறதுக்காக நம்ம இந்த சுவாசத்தை அப்சர்வ் பண்ணணும். அந்த சுவாசம் எங்கே போயிட்டு எப்படி வெளியில் வருதுங்கிறத அதை அப்போ கவனிச்சுட்டே இருந்தாக்க நமக்கு எந்த வித தாட்டும் வராது. அப்போ தாட்லெஸ் ஸ்டேஜ் வந்துடும். இதை கவனிச்சுட்டே இருங்கோ. எங்கே போகிறது எங்கே வருது, இதுதான் யோக ஸ்திதி. ஆனால் இதை கவனிச்சுட்டே உன் வேலையை நீ செய்யணும், உன் பாத்தியதையே பண்ணணும். உனக்குன்னு இருக்கிற பாத்தியதையே இந்த ஒரு
வேலை செய்கிறதுன்னு எடுத்தேன்னா பர்ஃபெக்டாக ஒன்றை விட யாராலும் செய்ய முடியாது. அப்படி பர்ஃபெக்டாக செய்யணும். இதுதான் கரெக்டாக யோக ஸ்திதி. இதுக்கு நீ செய்ய 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 முயற்சி பண்ண 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 நீ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயின்ட்டுருக்கோம். இந்த யோகஸ்திதியில் இருந்துட்டு எல்லா வேலையும் பண்ணுவோம். இந்த யோகஸ்திதிக்கு நமக்கு அனுகூலிய பரிஸ்திதி கிடைக்கும். ஜெய் குருதேவ்.